இதே போன்று உத்வேகத்துடன் உற்சாகத்துடன் தொடர்ச்சியாக முடிப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய தினத்தில் நரகத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான், அந்த நரகத்திலே இருந்து நாம் எப்படி எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும், நரகவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன தண்டனைகளை அந்த நரகத்திலே வைத்திருக்கிறான், எப்படியான நோவினைகளை வைத்திருக்கின்றான், எப்படியான உணவுகளை வைத்திருக்கின்றான் என்பது சம்பந்தமாக ஒரு சில முக்கியமான விடயங்களை இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். முதலாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும், முஃமினான குடும்ப தலைவனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். என்ன அந்த கட்டளை? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். என்னுடைய பொறுப்பு நான் மாத்திரம் நரகத்திலிருந்து தப்பினால் போதும் என்பதல்ல, என்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள செய்வது என் மீது கடமையான ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க சொல்கின்றான், ஏன் நரகத்திலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான்? அப்படி என்ன அந்த நரகத்திலே இருக்கிறது, ஏன் அதை நரகம் என்று சொல்கின்றார்கள்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்தை பொறுத்தவரையிலே மிக கேடுகட்ட ஒரு இடம், அதை விட எந்த இடமும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகின்ற போது, இன்னா அத்தத்னா லில்-ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா, நாங்கள் நரகத்தை அநியாயக்காரர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கின்றோம், அந்த நரகத்தை அதனுடைய ஜுவாலைகள் சூழ்ந்து கொள்ளும், அதன் மூலம் ஏற்படுகின்ற அந்த வெப்பத்தினால் நரகவாசிகள் தண்ணீர் கேட்பார்கள், தாகம் ஏற்பட்டவுடன் தண்ணீர் கேட்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பானம் இருக்கிறதே, செம்பால் உருக்கிய பானம், செம்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுகாது பிமாஇன் கல்முஹ்லி யஸ்வில் வுஜூஹ், அந்த செம்பை உருக்கி பானமா கொடுக்கப்படும். அந்த தாகத்தினால் அதை எடுத்து அவர்கள் அருந்துகின்ற போது, கிட்ட நெருங்குகின்ற போதே அவர்களுடைய முகம் ஃப்ரை ஆகிவிடும். அதாவது இப்ப நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோமே, அப்படி முகம் என்ன செய்யும்னா யஸ்வில் வுஜூஹ், முகங்கள் என்ன செய்யும், அப்படியே ஃப்ரை ஆகிவிடும். பிஸ ஷராபு வ ஸாஅத் முர்தஃபகா, அதுதான் பானங்களிலே கெட்ட பானம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையிலே குறிப்பிடுகிறார். அதே போன்று அந்த நரகத்திலே இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உணவுகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற போது, ஒரு ஸக்கூம் என்ற மரத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த ஸக்கூம் என்கின்ற மரம் அந்த நரகத்தினுடைய அடிப்பாகத்திலே இருந்துதான் அது என்ன செய்கிறது என்றால் முளைக்கிறது. இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபீ அஸ்லில் ஜஹீம், நரகத்தினுடைய அடிப்பாகத்திலிருந்து என்ன செய்கிறது, அது முளைக்கிறது. தல்உஹா கஅன்னஹு ரூஉஸுஷ் ஷயாத்தீன், அதனுடைய கிளைகள் ஷைத்தான்களுடைய கொம்புகளை போன்றிருக்கும். ஃபஇன்னஹும் லஆகிலூன மின்ஹா ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், அதைத்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள், அதைத்தான் அவர்கள் வயிறு நிரப்புவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மிக மோசமான உணவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயக்காரர்களுக்காக வைத்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கின்ற போது, சில நேரங்களில்
மனிதர்களுடைய அந்த உடம்பிலே நெருப்புப்பட்டு அதன் மூலமாக சேல் வழியாய் அந்த சேலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், உணவாகவும் கொடுப்பான். அப்படியான ஒரு மோசமான ஒரு இடம்தான் நரகம்ங்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, 2844வது செய்தி. திடீரென்று ஒரு சத்தத்தை செய்மடுத்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பெரும் சத்தம். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தத்ரூன மா ஹாதா, இது என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுதான் 70 வருடத்துக்கு முதல் நரகத்தில் போடப்பட்ட கல் இப்போதுதான் அதனுடைய பூமியை வந்தடைந்திருக்கிறது. அதனுடைய சத்தம் தான் இந்த சத்தம் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நரகத்துடைய ஆழத்தை பாருங்கள், எவ்வளவு பிரம்மாண்டமான ஆழம். 70 வருடங்களுக்கு முதல் ஒரு கல் ஒன்று போடப்பட்டது. பொதுவாக உயரத்திலிருந்து ஒரு பொருளை போட்டால் போடுகின்ற போது ஸ்லோவா தான் என்ன செய்யும், அந்த கல் வரும். பிறகு போக என்ன செய்யுமாண்டா அதனுடைய ஃபாஸ்ட் ஸ்பீட் என்ன செய்யுமாண்டா கூடும். அதுதான் அதனுடைய இயல்பு. வேகம் என்ன செய்யுமாண்டா கூடும். அப்ப 70 வருடங்களுக்கு முதல் போடப்பட்ட கல் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கிறது. எங்க நரகத்துல போடப்பட்ட கல்லுடைய சத்தத்தை தான் இப்ப நீங்க நினைஞ்சீங்க செவிமடுத்தீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நரகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நீங்க உங்களுடைய இந்த உலகத்தில தேவைக்காக நீங்கள் பாவிக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறதே, அது 70 மடங்குல ஒரு மடங்குதான் நீங்க என்ன செய்றீங்க, இந்த பூமியில பாவிக்கிறீர்கள். 70 மடங்குல ஒரு மடங்கு தான் நீங்க பாவிக்கிறீங்க. அதையும் வேறொரு ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த நெருப்பை பல முறை கடலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாழ்த்தி விட்டு அதனுடைய வெப்பத்தை குறைத்துத்தான் உங்களுக்கு பாவனைக்கு தந்திருக்கின்றான். நேரடியாக பாவிக்க போனோம்னா எங்களால பாவிக்க முடியாது. பக்கத்துல இருக்கேனுமா நெருப்புக்கு பக்கத்துல. இப்ப நாம நெருப்புக்கு சமைச்சு கொண்டிருக்கோம், அந்த நெருப்புக்கு கிட்ட நாம நிக்கும் தானே. இப்ப இந்த ஒரு மடங்குன்னு சொன்னா அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய வெப்பத்தை குறைத்து தந்ததுனாலதான் அதை நாம கொண்டு சமைச்சுக்கிட்டு சாப்பிடுறோம். இல்லாட்டி நெருங்கேடுமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல இந்த ஒரு மடங்கே மனுஷனை பத்த வச்சுடுமே, ஒரு மனிதனை அந்த நெருப்புல போட்டு அப்படியே சாம்பலாக்கி விடுமே. அப்ப 70 மடங்கண்டா நரகத்துல சுப்ஹானல்லாஹ் எப்படி இருக்கும்ங்கிறத சஹாபாக்கள் எழுதிட்டாங்க, கேட்டாங்க அந்த சந்தர்ப்பத்துல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப 70 மடங்குன்னு சொன்னா எவ்வளவு எப்படி வேதனையாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம். இப்ப நாங்க சில டைம்கள்ல வெப்பத்தினுடைய இந்த சூட்டை நாங்க என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம். சூரிய வெப்பம் அதிகரிக்கும். இந்த வெப்பம்ங்கிறது நரகத்தினுடைய மூச்சுண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தினுடைய மூச்சு. சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நரகம் அல்லாஹ்விடத்துல முறையிட்டுதான் அதாவது எங்களுக்குள் ஒரு சிலது கடித்துக் கொள்கிறது, சாப்பிட்டுக் கொள்கிறது என்று சொன்ன போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு சொன்னான் 2 மூச்சு விட சொன்னான். ஒரு மூச்சு கோடை காலத்துல, இன்னொரு மூச்சு மாரி காலத்துல. அப்ப அந்த நரகத்தினுடைய மூச்சுங்கிறது தான் நாங்க இந்த வெப்பத்தை நாங்க சந்திக்கிறோமே, இது நரகத்தினுடைய மூச்சு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சுவாசம். அது சுவாசிக்கின்ற போது அனல் சில நேரங்கள் அதிகரிக்கும். அது நரகத்தினுடைய மூச்சு சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையாகும். அதே போன்றுதான் சுவர்க்கமும் நரகமும் சண்டையிட்டுக் கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில சொல்லக்கூடிய ஒரு செய்தி, புகாரியில வருகிறது, 4850வது செய்தி. நரகமும் சுவர்க்கமும் சண்டை பிடித்துக் கொண்டது. என்னன்னு சொன்னா, நரகம் சொல்லுச்சு அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ்,
என்னிடத்தில பெருமை அடித்தவர்களும், என்னிடத்தில அகங்காரம் கொண்டவர்கள், அடக்கியாண்டவர்கள், நீ கேடு கட்டவர்கள், இவர்கள் தானே நுழைகிறார்கள் என்று அது சொல்லிச்சு. முறையீடு. சுவர்க்கம் சொல்லுதோ, என்னையா அல்லாஹ், எனக்கிட்ட பலவீனமானவர்கள் தானே எனக்கிட்ட வாராங்க, சொஃப்டானாக்கள், மெல்லியாக்கள், மிருதுவானாக்கள், இவங்க தானே எனக்கிட்ட வாராங்க என்று சுவர்க்கம் என்ன செய்தான்? அல்லாஹ்விடத்துல முறையீடுதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அழைச்சி சொன்னான். என்ன சொன்னான்? சுவர்க்கமே, நீ என்னுடைய ரஹ்மத், நீ என்னுடைய அந்த ரஹ்மதி, அந்தி ரஹ்மதி, நீ என்னுடைய ரஹ்மத், என்னுடைய அருள் நீ. அதனால உன்னை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய நல்ல அடியார்களுக்கு அருள் செய்கின்றேன். ஆனா நரகத்தை கூப்பிட்டு சொன்னான், அந்த அதாபி, நீ என்னுடைய தண்டனை, நீ என்னுடைய தண்டனை, நீ நான் உனக்கு கொடுக்கின்ற, அதாவது உன்னை கொண்டு நான் என்ன செய்கின்றேன்? என்னுடைய கெட்ட அடியார்களை தண்டிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை பார்த்து சொன்னான். எனவே இந்த உரையாடல் மூலமாக நமக்கு என்ன தெளிவாகிறது? சுவர்க்கத்தில் யார் நுழைய போகிறார், நரகத்தில் யார் நுழைய போகிறார். அப்ப நாங்க இந்த உலகத்துல வாழக்குள்ள எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி எமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துல அதிகமான மக்களை போட்டு நிரப்புவான். நிறைய மக்களை, நிறைய குற்றவாளிகள், அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துல போட்டு நிரப்பிட்டு, ஹலிம் தலக்தி, நிரம்பிட்டையா இப்ப அண்டு கேட்பான். நரகம் கேட்கும், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்குதா என்று நரகம் கேட்கும். ஹலிம் தலக்தி, நீ நிரம்பிட்டையா என்று கேட்பான் அல்லாஹ். நரகம் சொல்லும், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்குதா என்று கேட்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை இட்டான், நான் நரகவாசிகளை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்று. இப்ப நிரம்பல நரகம். என்ன செய்வான்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய காலை நரகத்தின் மீது வைப்பான், அவனுடைய பாதத்தை நரகத்தின் மீது வைத்தவுடன் அது சொல்லும், கத் கத் வ இஸ்ஸதிக், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக இப்போது நிரம்பி விட்டேன் என்று என்ன செய்யும்? அந்த நரகம் சொல்லும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நரகத்தினுடைய விசாலத்தை பாருங்கள். எவ்வளவுதான் நரகவாசிகளை போட்டாலும் பெஸ்டுக்கு நரகம் என்ன செய்யல, நிரம்பல. அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இந்த செய்தியும் புகாரியில 6661வது செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நரகத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குற்றவாளிகளை, நன்றி கட்டவர்களை, இறை நிராகரிப்பார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில போட்டதுக்கு பிறகு அல்லாஹ் அழைப்பானாம். ஒரு காபிரை கூப்பிடுவான், ஒரு நன்றி கட்டவனை கூப்பிடுவான், அழைத்து சொல்லுவான், உன்னிடத்தில் இந்த உலகம் அளவுக்கு தங்கம் இருந்து, அல்லாஹ் கேட்கிறான். இதுவும் புகாரியில 6538வது செய்தியில பதிவு செய்யப்படுகிறது. இந்த பூமி முழுக்க உனக்கு தங்கம் இருந்து இந்த நரகத்திலிருந்து தப்புறதுக்காக நீ அது பிணையாக கொடுப்பையா நீ என்று கேட்பான் அல்லாஹ். எப்படி? இந்த பூமி முழுக்க தங்கம் இருந்து, ஒரு தங்கம், இந்த பூமி முழுக்க தங்கம் என்றா எப்படி இருக்கும்? அது உனக்கு சொந்தமாக இருந்து இந்த நரகத்திலிருந்து நீ விடுதலை செய்வதற்காக அதை நீ பிணையாக கொடுப்பியா நீ என்று கேட்டா, ஆம் யா அல்லாஹ் என்று அவர் சொல்லுவார். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், இந்த பூமியில நான் அவ்வளவுக்கு உன்னை கொடுக்க செல்லலை, அதை விட ஐசர் மின்ஹு, அதை விட கொஞ்சத்தை தானே நான் உன்னை கொடுக்க சொன்னேன், வேற நிறைய கொடுக்க சொன்ன உன்ன கொஞ்சத்தை தானே கொடுக்க சொன்ன, அதை நீ என்ன செய்யல, கொடுக்கல. இப்ப வந்து என்ன செய்யறாய்? உனக்கு சொந்தமாக இந்த பூமி முழுக்க தங்கம் இருந்து இந்த நரகத்திலிருந்து தப்புறத்துக்காக நீ கொடுப்பையாண்டு கேட்டவுடன் ஆமன்னு சொல்றாயே, ஏன் நீ அந்த டைம்ல செய்யல என்று அல்லாஹ் கேட்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறத்துக்கு மிக பிரதானமான ஒரு காரியம் என்ன? தர்மம். இந்த செய்தியினூடாக நாங்கள் என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய கோப பார்வையை அணைக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று இருக்குமெண்டா அது தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா இல்லையா? கோபத்தை என்ன செய்யும்? ரப்பினுடைய கோபத்தை அது அணைக்கும் தர்மம். அந்த அளவுக்கு பவர் இருக்குது அதுக்கு.
அப்ப நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறத்துக்கான ஒரு அம்சம் சகோதரர்கள் இந்த தர்மம்ங்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே தண்டனை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்கள். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஸௌஃப நுஸ்ரீஹிம் நாரா குல்லமா நضجت ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதுகுல் அதாப். இப்ப நெருப்புல போட்டதுக்கு பிறகு அந்த நெருப்பு பட்ட உடனே இந்த தோல் எல்லாம் என்ன செஞ்சிடும், கருகி சாம்பலா போயிடும். இப்ப அதுக்கு பிறகு நெருப்பு பத்துமாண்டா பத்தாது. இப்ப பத்தின கட்டைய ஒரு கொல்லிய நீங்க போட்டோம்டா கொஞ்சம் நேரம் நல்லா பத்தும். பச்சை அந்த அதுல காஞ்ச அந்த கொல்லியோட போடக்குள்ள நல்லா பத்தும் வேகமா பத்தும். பிறகு அது சாம்பல் ஆயிரும். சாம்பல் ஆயினத்துக்கு பிறகு என்ன செய்யும், நெருப்பு மெதுவா அணையும். இது நெருப்போட ஒரு இயல்பு. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா, அந்த தோல் எல்லாத்தையும் அப்படியோ நீக்கி போட்டு புதுசாக நாங்க என்ன செய்வோம், தோல் போத்துவோம், தோலை மாத்துவோம் நாங்க. அப்ப அடிக்கடி நாங்க என்ன செய்வோம்டா, தோலை மாற்றிக்கொண்டே இருப்போம். என்னத்துக்காக, லியதுகுல் அதாப், தண்டனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த தோலுக்கு தானே தண்டனை, வேதனை. அந்த தோல் பத்து கரி சாம்பலாவும், திரும்பி புது தோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போத்துவான். திரும்பி சாம்பலாவும், திரும்பி அல்லாஹ் தஆலா புதுசாக என்ன செய்வான், இந்த இஸ்கினை மாத்துவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னத்துக்காக, தண்டனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று அவர்கள் நரகத்திலே போட்டு வேதனை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கூச்சலிடுவார்கள், கத்துவார்கள் அல்லாஹ்விடத்திலே. வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த நரகத்திலே எங்களை வெளியேற்றி விடு. நாங்க எந்த சாலியான அமல்களும் செய்யாம வாழ்ந்தோம், நீ எங்களை வெளியேற்றி விடு, நாங்க சாலியான அமல்களை செஞ்சுட்டு வாரோம் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா கேட்பான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு பிஹி மன் ததக்கர். உங்களுக்கு புத்தி தெரிகின்ற அளவுக்கு, உங்களுக்கு யோசிக்கின்ற அளவுக்கு, ஞானம் பிறக்கின்ற அளவுக்கெல்லாம் காலத்தை தந்து உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நிறைய நபிமார்கள் உலமாக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு உபதேசம் செய்து கூட நீங்கள் அதை கேட்காமல் இருந்து கொண்டு இப்போது வந்து நீங்கள் என்னிடத்தில் அவகாசம் கேட்கின்றீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து கேட்பான். கேட்டுவிட்டு சொல்லுவான், நீங்கள் இழிவடைந்து போங்க, நீங்க வலா துகல்லிமூன், என்னோட பேசாதீங்க நீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சொல்லிவிட்டு அவர்களை அனுப்பி விடுவான் அந்த நரகத்திலே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நரகத்திலே அல்லாஹ்விடத்திலே எந்த அவகாசமும் கேட்க முடியாது. நரகத்தில் நுழைந்து விட்ட அல்லாஹ்விடத்திலே எந்த மன்னிப்பும் கேட்க முடியாது. நரகத்தில் நுழைந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே எந்த எக்ஸ்கியூஸும் அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்றுதான் வருவாங்க குற்றவாளிகள், நரகவாசிகள் வருவாங்க. அந்த நரகத்துக்கு பொறுப்பான மாலிக் இருப்பார். அதாவது அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நரகத்துக்கு பொறுப்புதாரி, ஹாசின் நரகத்துக்கு பொறுப்புதாரி. அவற்றை வந்து கேட்பாங்க, லியக்தி அலைனா ரப்புக, உங்களோட ரப்பிட்ட கொஞ்சம் சொல்லி எங்களை மௌத்தாக்குங்கள, நீங்க எங்களை வெளியேற்ற தான் விடுறீங்கல்ல, எங்களை வெளியாக்குறீங்கல்ல, நரகத்திலே வச்சு கொண்டிருக்கீங்க. லியக்தி அலைனா ரப்புக, உங்களோட ரப்பு கிட்ட சொல்லி எங்களை மௌத்தாக சொல்லுங்களேன், உயிரை போக சொல்லுங்களேன், தண்டனை தாங்கலாம் இருக்கு என்று சொல்லுவாங்க. சத்தமே போட மாட்டான், ஆன்சரே பண்ண மாட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 1000 வருடங்களுக்கு பிறகு ஆன்சர் பண்ணுவாங்களாம். 1000 வருடங்களுக்கு பிறகு ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன ஆன்சர் தெரியுமா அது? இன்னகும் மாக்கிதூன், நீங்க நரகத்திலே தான் இருக்கிற, உசுரோட தான் இருக்கிற, இப்படிதான் சொல்லுவாங்க. கேட்பாங்க 1000 வருடங்களுக்கு பிறகு திருப்பி சொல்லுவாங்க, இன்னகும் மாக்கிதூன், நீங்க உயிரோட தான் இருக்கிற. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்த அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டி வடிவத்தில மௌத்த கொண்டு வந்து, யா அஸ்ஹாபல் ஜன்னா யா அஸ்ஹாபன் நார், சொர்க்கவாசிகளே நரகவாசிகளே இங்க வாங்க, இத பாருங்க, மௌத்தினி உங்களுக்கு இல்ல, நரகவாசிகளே இனியும் உங்களுக்கு மௌத் இல்ல, இதோ அறுத்து விட்டேன், மௌத் ஹலாஸ், மௌத் இல்லை இனி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருவான், மௌத்தை இல்லமாக்கிடுவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி,
7437வது செய்தியில ஒரு நீண்ட செய்தியில ஒரு துண்டு வருகிறது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றான். நரகம் என்ன செய்யும்டா, ஆதமுடைய மகன் குற்றவாளிய அநியாயக்காரனை தின்னும். ஆனா அவன் சுஜூது செய்த இடத்தை தவிர என்று சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் சுஜூது செய்தண்டா அவனுடைய சுஜூதினுடைய அடையாளம் இருக்குத்தானே இந்த இடம். நாளை மறுமையில யார் யாரெல்லாம் இந்த பூமியிலே சுஜூது செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த அஸர் சுஜூத் அங்க என்ன செய்யப்படும், காட்டப்படும். யார் யாரெல்லாம் முகம் செய்தார்களோ ஒவ்வொரு முஹஜ்ஜிரீன்களாக என்ன செய்வாங்க, பிரகாசம் உள்ளவர்களாக என்ன செய்வாங்க, மறுமையில பெறுவாங்க, அடையாளம் கண்டு கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸர் சுஜூதை தவிர, இந்த நெற்றியிலே நாங்கள் சுஜூது செய்த இடத்தை தவிர மற்ற எல்லாம் என்ன செய்யும், மனிதனே திங்கும். இது சுஜூதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கண்ணியம் சகோதரர்களே. ஒரு தொழுகைசாலி இருப்பான், வட்டி எடுப்பவனா இருப்பான். ஒரு தொழுகைசாலி இருப்பான், விபச்சாரம் செய்யக்கூடியவனா இருப்பான். ஒரு தொழுகைசாலி இருப்பான், களவெடுப்பான், பொய் சொல்லுவான், அநியாயம் செய்வான், யாரையாவது குற்றமாக பொய்யாக அவதூறு சொல்லுவான், எல்லா வேலையும் செய்வான், ஆனா தொழுவான். இவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற தண்டனை பார். தொழுக இடத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யும், நரகம் திண்டு விடும் மனுஷன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ் தஆலா சுஜூது கொடுக்கக்கூடிய கண்ணியம் இது. அப்ப அந்த இடம் அறவே தொழுகை இல்லாத ஒருவனுக்கு அப்ப அந்த இடம் கூட என்ன செய்யப்படாது, விட்டு வைக்கப்படாது. அந்த அளவுக்கு முழுமையாக என்ன செய்துவிடும், நரகம் அவனை தீண்டுவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுகின்ற போது அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மீள வேண்டி இருக்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த நரகத்தினுடைய கடுமைகள், நரகத்தினுடைய அகோரம், நரகத்தினுடைய நிகழ்வுகளை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்களே, யா மஅஷரன் நிசா, பெண்களே. ஒரு பெருநாள் சந்தர்ப்பத்தில தொழுது விட்டு பெருநாள் ஹுதுபாவை முடித்து விட்டு பெண்கள் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க இந்த வார்த்தையை, பெண்களே, தஸத்தக்ன, சதகா செய்யுங்க, வ அக்ஸிர்னல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார்ல நீங்க என்ன செய்யுங்க, அதிகரித்துக் கொள்ளுங்க இஸ்திக்ஃபாரை. ஃபஇன்னி ரஅய்துகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், அதிகமாக நரகவாசிகளாக உங்களைத்தான் நான் கண்டேன், உங்களை நரகத்திலே நான் அதிகமாக கண்டேன். அல்லாஹ்வுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை பார்த்து சொன்னாங்க. அதுல ஒரு பெண்மணி கேட்கிறான், ஏன் யா ரசூலல்லாஹ், அது எங்களுக்கு, நாங்க ஏன் நரகத்தில் அதிகம் அறியும், நாங்க ஏன் நரகத்தில் அப்படி அறியும் என்று ஒரு பொம்பளை கேட்கா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுதான் மிக முக்கியமான விஷயம், இங்கதான் நிறைய தவறுகள் நடக்கிற விஷயம். நீங்கள் கோபித்தாலும் பிரச்சனை இல்லை சகோதரர்களே, நீங்கள் இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனைவிமார்கள் பெண்கள் எல்லோருக்கும் சொன்ன வார்த்தை இது. துக்ஸிர்னல் லஅன், நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள். எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவீங்க, அழிஞ்சு போவானவன், நாசமாய் போவானவன், அவன் நல்லா இருக்க மாட்டான். இப்படியான சாபங்களை நீங்க என்ன செய்வீங்க, அதிகரித்துக் கொள்கின்றீர்கள். அதே போன்று வதக்ஃபுர்னல் அஷீர், நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா, உங்களோட கணவனுக்கு நீங்க நன்றி கட்டவளாக இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதுவும் புகாரில வருகிறது, ஒரு கணவன் எவ்வளவோ நலவுகளை செய்வான் மனைவிக்கு, அது வாங்கி கொடுப்பான், இது வாங்கி கொடுப்பான், அங்க கூட்டி போவான், இங்க செய்வான், நிறைய நலவுகளை செய்வான். ஆனா ஒரு தவறை அவள் கண்டுவிட்டாள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தவறை அவள் கண்டுவிட்டால், நீங்க என்னதான் எங்களுக்கு செஞ்ச, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இது போல காலத்துக்கும், என்னத்தை தான் வாங்கி தந்த, நீங்க என்னதான் நலவு செஞ்சிருக்கீங்க என்று என்ன செய்வா, அது அப்படியோ நிராகரிச்சு போட்டுருவார். இதுதான் சகோதரர்கள் தக்ஃபுர்னல் அஷீருடைய வழக்கம். அதுதான் இது மிக முக்கியமான அம்சம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். பெண்கள் உங்களுக்கான உபதேசம் இது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியான உங்களுக்கான உபதேசம் இது. நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களோடு நீங்கள் நடந்து கொள்கின்ற போது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் நிறைய உபதேசம் இருக்கிறது, அவர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். பெண்களுடைய விடயத்தில் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கான உபதேசம்.
நீங்கள் சாபமிடுவதில் என்று தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று கணவன்மார்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களைத்தான் அதிகமாக நரகத்திலே கண்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த நரகத்தை பொறுத்தவரையிலே மிக கடுமையான, மனிதனை திங்கக்கூடிய, மனிதனை சுட்டரிக்கக்கூடிய மிக ஆபத்தான ஒரு அம்சம் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொண்டோம். இப்போது நானும் நீங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும்? சுவர்க்கத்தை பற்றி பார்த்தோம், மறுமையை பற்றி பார்த்தோம். இப்போது நாங்கள் இன்று நரகத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். நரகத்தினுடைய தண்டனை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்தோம். நரகவாசியின் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்தோம். மௌத்து வரைக்கும் தான் சகோதரர்கள் எங்களுக்கு அவகாசம். மௌத்து வரைக்கும் தான் எங்களுக்கு அவகாசம். மௌத்து வந்து விட்டால் அதனோடு எங்களுடைய விஷயம் முடிந்து விட்டது. நாங்க நினைக்கலாம், நாங்க இப்ப முஸ்லிமாக இருக்கிறோம், முஃமினாக இருக்கின்றோம், எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை தரமாட்டான், நிச்சயமாக நான் சொர்க்கம் தான் நுழைவேன் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது சகோதரர்களே? எனக்கு யார் வகையாக அறிவித்தது? எனக்கு யார் சொன்னது? நேரடியாக எந்த மலக்கு வந்து என்னிடத்தில் சொன்னது? நீங்கள் நரகம் போக மாட்டீர்கள், நீங்கள் நிச்சயமாக சுவர்க்கம் தான் போவீர்கள் என்று யார் சொன்னது என்னிடத்திலே? சொல்லாத காரணத்தினால் தான் இன்று வரைக்கும் நாங்கள் சுஜூது செய்கின்றோம், வணங்குகின்றோம். அல்லாஹ்விடத்திலே எந்த நேரமும் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே கபர் வேதனை விட்டும் நரக வேதனை விட்டும் பாதுகாப்பு கேட்கின்றோம். அதன் காரணமாகத்தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய துஆவை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ரமதானை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து ஒவ்வொரு நிறைய மக்கள் என்ன செய்வாங்க? நிறைய மூமின்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு இரவிலும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியம். அந்த பட்டியலில் நானும் பெறணும் சகோதரர்களே. பாருங்க, இதோட நாங்க இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்ளலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எல்லோருக்கும் தெரியும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வாழ்ந்தார்கள் என்று. சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்கள் ஒரு ஆள். 70 முனாஃபிக்குடைய லிஸ்டுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கொடுத்திருந்தாங்க ஒரு சஹாபிகிட்ட. உமர் ரலியல்லாஹு ஓடி வந்து பாக்குறாங்க, எந்த பேரும் இருக்குதான்னு பாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எந்த பேரும் அதுல இருக்குதான்னு கொஞ்சம் பாரு. எவ்வளவு பக்குவம்ங்கிறத பாருங்க. நினைச்சிருந்த நான் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி, நான் ஒரு உமர், நான் ஒரு ஹலீஃபா, அல்லாஹ் தஆலா என்ன ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்திருக்கின்றான், நான் போய் இந்த லிஸ்ட்ல போய் பார்க்கணும், நான் நிச்சயமா இருக்க மாட்டேன்னு நினைச்சு போட்டு இருந்தீங்களாம். பாருங்க இந்த எப்படி பயம், எப்படி பயம், எப்படி பக்குவம். ஒரு சஹாபி சொன்னார், என்னுடைய ஒரு சுஜூதோ எக்ஸப்ட் பண்ணி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்த கணம் நான் மௌத்துக்கு ரெடி ஆகுவேன். என்னுடைய ஒரு சுஜூதோ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று எனக்கு தெரிந்து விட்டால் நான் அடுத்த கணம் நான் மௌத்தாக ரெடி ஆகுவேன். பாருங்க சகோதரர்களே, என்னுடைய வார்த்தைகளை பாருங்க. இப்ப நாங்க கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட்டா, நான் எல்லாம் பூர்த்தி ஆக்கிட்டேனா, நான் எல்லாம் செஞ்சிட்டேனா, நரகத்திலிருந்து என்னை அல்லாஹ் தஆலா விடுதலை ஆக்கி விட்டானா, நான் சொர்க்கத்துக்கு முழுமையாக தகுதி பெற்று விட்டேனா? நான் சிந்திக்கணும்னா என்னிடத்தில் என்ன பாவம் இருக்கு, என்னிடத்தில் என்ன ஹராம் இருக்கு, நான் வட்டியோடு தொடர்படுறேனா, நான் பிசினஸ்ல ஹலாலான முறையில் ஈடுபடுறேனா, ஜகாத்தை சரியான முறைக்கு நான் பிசினஸ் செய்கின்றவதை பார்த்து நான் கொடுக்கின்றேனா? ஏன்னா ஜகாத்துங்கிறது இன்னொருவருடைய ஹக், அது என்னுடையதல்ல, அதை நான் சரியான முறையில் நிறைவேற்றுகின்றேனா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நான் வாழ வந்தவர்கள் அல்ல, மரணிக்க வந்தவர்கள். அல்லாஹ்விடத்திலே விசாரணையின் போது நான் இதனுடைய தகவல் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும். விசாரணையின் போது நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அந்த விசாரணையிலிருந்து. எனவே அதற்காக நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்திலே இருந்து என்னையும் உங்களையும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லா சகோதரர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே இருந்து பாதுகாப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.